இந்த கீர்த்தனா மேடம் எங்க டிவிகே கட்சியில எங்காச்சும் கொடி நாட்டி இருக்காங்களா, களப்பணி செஞ்சிருக்காங்களா, இல்ல விஜய் சார் அவர்களுடைய அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தினால இருந்து அந்த நற்பணிகள் ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா? இல்ல. உண்மைக்குமே விஜய் சார் அவர் மேல மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டு நிறைய அவருடைய ரசிகர்கள் நிறைய பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா திடீர்னு வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மட்டும் போட்டு அதை கரெக்டா எடிட்டிங் பண்ணி பண்ணவங்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி. அப்ப நான் கீர்த்தனா மேடம் பார்த்து கேட்கிறேன், இதுதான் நீங்க அமைச்சரானதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா மேடம்? மக்களினுடைய வரி பணத்துல தானே நீங்க நலத்திட்டங்கள்லாம் செய்றீங்க, அப்ப ஏன் அப்பான்னு சொல்றீங்க? இதுதான் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு ஏதோ கேட்டீங்க. அப்ப இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களும் நலத்திட்டங்கள் எது மூலமா செய்ய போறாங்க? மக்களுடைய வரி பணத்துல தானே செய்ய போறாங்க. அப்ப அவரை ஏதாச்சும் ஒரு முறை வச்சு கூப்பிடலாமா? இவ்வளவு தெளிவா பேசின கீர்த்தனா மேடம் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்ப சமீபத்துல அமைச்சரானதுக்கு அப்புறம் ஒரு அலுவலகத்துக்கு ஏதோ அரசு அலுவலகத்துக்கு ஆய்வு பண்றதுக்காக போயிருக்கீங்க. அப்படி போய் ஆய்வு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அமைச்சர் சம்பளமே மக்களுடைய வரி பணத்துல தான் மேடம் வருது. நீங்க ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போயிட்டு வரணும், அமைச்சர் நல்லபடியா போயிட்டு வரணும்ன்றதுக்காக மக்களுடைய வரி பணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு கார் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கார்ல அமைச்சரான நீங்க தான் பயணம் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, தாவைக்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கீர்த்தனா மேடம்க்கு கொடுக்கப்பட்ட கார்ல ஏறி அவங்க ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு கீர்த்தனா மேடம் ஒன்னும் சொல்ல, அவங்க பின்னாடி போறாங்க. சுத்தி இருந்த அரசு அலுவலர்கள் எல்லாம் இத பார்த்து தகச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ இப்ப மட்டும் மக்களுடைய வரி பணம் வீணா போறதுலாம் உங்களுக்கு தெரியலையா? இப்படி வீண் பண்றீங்களே, உங்களை எல்லாம் யார் கேள்வி கேட்கறது?